கைஸ் நம்ம தமிழ்நாட்டில் கூடங்குளமில் வந்து மின்சாரம் தயாரிப்பாங்க இல்லையா, அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நியூ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இதில் 10th 12th ஐடிஐ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து ட்ரைனிங்லேயுமே உங்களுக்கு சேலரி 22,000 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பெர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் சேலரியுமே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலுமே ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். இதுதான் அஃபீஷியல் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கூடங்குளமில் வந்து மின்சாரம் தயாரிப்பாங்க இல்லையா, அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டைபென்ட்ரி ட்ரைனி டெக்னீஷியன்ஸ் கேட்டகரிலாம் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான், தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் 20,000 கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் இயரில் வந்து ட்ரைனிங் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 22,000 வந்து உங்களுக்கு கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து முடித்த பிறகு பெர்மனெண்ட் ஆகிடுவீங்க இல்லையா. பெர்மனெண்ட் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21,700 பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்ஸ் நிறையா இருக்கும், டியரன்ஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ் சொல்லிட்டு நிறைய அலவன்ஸுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ ட்ரைனிங் டைம்லேயே சேலரியுமே வந்து உங்களுக்கு இருக்குது. ஆஃப்டர் ட்ரைனிங் முடித்த பிறகு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆன பிறகு ரெகுலர் சேலரி வந்துடும். ஸோ அதெல்லாமே இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைஃபென்ட்ரி ட்ரைனி கேட்டகரி, இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைனா சயின்ஸ் குரூப் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ்லாம் இருக்குது இல்லையா, 12th வந்து அந்த மாதிரி சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். 50% வந்து நீங்கள் மார்க் வந்து எடுத்துருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டைஃபென்ட்ரி ட்ரைனி கேட்டகரிக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைஃபென்ட்ரி ட்ரைனிங்லேயே டெக்னீஷியன்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th வந்து 50% மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சயின்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் மேத்ஸ் சப்ஜெக்ட்லாம் வந்து நீங்கள் எடுத்து படிச்சிருக்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ சர்டிஃபிகேட்டுமே வந்து நீங்கள் வச்சுருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 மேக்ஸிமம் 24 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க, 27 வரைக்கும் ஓபிசியில் இருக்கிறவங்க எலிஜிபிள். எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர் வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 29 வரைக்கும் எலிஜிபிள். பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் கூட ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 34 வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே மற்ற டீட்டெயிலாம் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ், கண்டிப்பாக வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் செக் பண்ணணுன்னா கூட வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேக்கன்சி வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே கம்யூனிட்டி வரையும் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15th ஜூலைலேருந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4th ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 15 ஜூலை அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த டைம் வந்து நான் உங்களுக்கு இன்னுமே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்ற சிலபஸ் டீட்டெயிலிருந்து எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.